இன்றைக்கு டாடா நிறுவனத்தில் மண்ணின் பூர்வீகுடி மக்களுக்கு வேலை வாய்ப்பை தர மறுத்ததை எதிர்த்து தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். ஓசூர் மாநகரத்திலும் கிருஷ்ணகிரியிலும் தருமபுரியிலும் அருகாமை மாவட்டங்களில் மண்ணின் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பை ஏன் நீங்கள் ஜார்க்கண்டிலிருந்து வருகின்றவர்களுக்கு தருகிறீர்கள், ஏன் நீங்கள் பீகாரிலிருந்து வருவதற்கு தருகிறீர்கள் என்று கேள்வி எழுப்புகிறோம். இந்த SIR என்கிற தேர்தல் சீர்திருத்தம் முறையின் ஊடாக இந்த நாட்டில் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் எந்த வாக்கெல்லாம் பிஜேபிக்கு வராதோ அந்த வாக்கையெல்லாம் இன்றைக்கு பீகாரிலே 62 வாக்காளர்களை பட்டியலிருந்து நீக்கி பத்திரிகை ஊடகங்கள் கருத்து கணிப்புகள் அனைத்தையும் பொய்யாக்கி தேர்தல் நெருங்குகின்ற போது ஒவ்வொரு பெண்ணுக்கும் 10,000 ரூபாய் இலவசம் என்று பணத்தாசையை காட்டி வாக்குகளை வாங்கி பிஜேபி இன்றைக்கு 200க்கும் மேற்பட்ட இடங்களிலே இன்றைக்கு பீகாரில் ஜெயித்திருக்கிறார்கள். அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுக்கு இந்த ஒசூர்ல டாடா நிறுவனத்தை தங்கியிருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் ஆஸ்திரேலியா கேராப் அட்ரஸா போட்டு குடும்ப அட்டை கொடுக்க சொல்லிட்டான், ரேஷன் அட்டை கொடுக்க சொல்லிட்டான். அடுத்தது ஓட்டர் அட்டை கொடுக்க போறான். ஏற்கனவே ஆதார் அட்டை வாங்கிட்டான். ஏற்கனவே அஸ்ஸாம் பவன், ஒரிசா பவன், பீகார் பவன் இங்க வந்து அமர்ந்திருக்கு. அடுத்து இப்ப ஜார்க்கண்ட் பவன் வரும். அஸ்ஸாம் பவன்கள் ஊடாக இங்க என்ன வேலை செய்யறான்? அந்த வடமாநில தொழிலாளர்களுக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் அவர்களுக்கும் கிடைப்பதை உறுதி செய்கிறான். அதுல தமிழக வாழ்வுரிமை கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற 186 கட்சியில நாம சொல்றோம், ஒவ்வொரு மாநிலத்தினுடைய குடிமகனும் அவரவர் மாநிலத்தில் அவரவர் மாநிலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை, நாடாளுமன்ற எம்பிக்களை அல்லது நாட்டுடைய முதலமைச்சரை தேர்வு செய்கின்ற அதிகாரம் அந்தந்த மாநிலத்தில் தான் அந்தந்த மக்களுக்கு வழங்க வேண்டும். பீகார்காரன் வராங்களா, உத்தரப்பிரதேசக்காரன் வரானா, அஸ்ஸாம்காரன் வரானா, ஒப்பந்தம் 6 மாசமா போடுறானா, வேலை செய்யறானா, திரும்பவும் அவர்கள் அவங்களுடைய தாயகத்துக்கு திரும்பணும். அந்த மண்ணில் அவர்களுக்கான அரசியல் எது, சரியான தலைவன் யார் என்பதை அவன் அந்த மண்ணில் தான் தேர்வு செய்யணும். ஆனா இங்க என்ன நடக்குது? இன்னைக்கு 2011 35 லட்சம் பேர் வட மாநிலத்துக்காரன் தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டிருக்கான். ஒசூர்ல யார் எம்எல்ஏ ஆகணும் என்பதை ஒசூருடைய பிறந்து வளர்ந்து இந்த தொகுதியில் வாழ்கின்ற இந்த மண்ணின் மக்களாக இருக்கிய நீங்கள் தான் தேர்வு செய்ய வேண்டுமே தவிர டாடா நிறுவனத்துக்கு வேலைக்கு வந்திருக்கிற 15,000 வடமாநில தொழிலாளர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க கூடாது. இங்க யார் கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்ச வச்சு, யாரு பிட் பாக்கெட், யாரு வழிபறி, யாரு திருட்டு பைய, யாரு அயோக்கிய பைய, யாரு அரசாங்க சொத்தை கொள்ளையடிப்பவன், யாரு ரியல் எஸ்டேட் என்கிற பெயரிலே நம்முடைய அரசு சொத்துக்களை தனதாக்கிக் கொள்கிறோம் என்பதை எல்லாம் பகுத்து ஆய்ந்து விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமூகமாக வாக்களிக்க கூடியவர்கள் இந்த ஒசூர் மாநகரத்தில் வாழக்கூடிய, ஒசூர் தொகுதியில் வாழக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு பிஜேபி என்ன செய்யறான்? பன்னாட்டு பெரு நிறுவனங்களுக்கும் தனியார் தொழிற்சாலைகளுக்கும் ஒப்பந்த அடிப்படையிலே பணி செய்கின்ற இடங்களுக்கும் எல்லா இடங்களிலும் வடமாநிலத்தவரை கொண்டு வந்து நிறுத்தி அவர்களுக்கு குடும்ப அட்டை கொடுத்து, ஆதார் அட்டை கொடுத்து, இன்றைக்கு வாக்காளர் அட்டைகளையும் கொடுத்து இந்த மாநகரத்தினுடைய மாமன்ற உறுப்பினராக யார் வர வேண்டும், மேயராக யார் வர வேண்டும், யார் இந்த ஒசூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும், யார் இந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்கிற அரசியலை தீர்மானிக்கிறான் என்று சொன்னால் இது இந்தியாவின் இறையாண்மைக்கும் இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கும் 1956 மொழிவழி மாநிலம் பிரிக்கப்படுவதற்காக இன்னுயிரை நீத்த எண்ணற்ற இந்திய தலைமைகளின் அந்த மனிதமான போராட்டத்திற்கும் மனித உயிர்களை சங்கரலிங்கனார் போன்றவர்கள் தியாகம் செய்த அந்த தியாக வரலாறும் பெங்களூரில் பற்றி ஸ்ரீராமுலு அவர்கள் செய்த தியாகமும் வீண் போகிவிடும். அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற 186 அரசியல் கட்சிகளிலே ஒரே ஒரு கட்சி தான் தெளிவாக சொல்கிறது, பீகார் எங்களுக்கு எதிரி இல்ல, ராஜஸ்தான் எங்களுக்கு எதிரி இல்ல, அஸ்ஸாம் எங்களுக்கு எதிரி இல்ல, ஜார்க்கண்டில் வருகின்ற உடல் உழைப்பு தொழிலாளர்கள் பெண்கள் எங்களுக்கு எதிரி இல்ல. ஆனால் தேர்தல் என்று வந்தால் நீங்கள் உங்கள் மாநிலத்துக்கு சென்று உங்கள் மாநிலத்தில் உங்கள் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்ய வேண்டுமே தவிர என் தமிழ்நாட்டில் நீங்கள் வாக்குரிமை பெற்று தமிழர் நிலத்தில் யார் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற தீர்மானிக்கிற வாக்குரிமை தரக்கூடாது என்று சொல்லுகிற ஒரே அரசியல் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. மீது எந்த கட்சியும் சொல்ல மாட்டேன்றான். ஏன் தேசிய கட்சிகள் அவங்கெல்லாம்? காங்கிரஸ் தேசிய கட்சி, பாரதிய ஜனதா தேசிய கட்சி, கம்யூனிஸ்டுகள் தேசிய கட்சி. தேசியம் பேசி பேசி என் உள்ளூர் இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த ஒசூர் சிப்காட் பேஸ் 1 பேஸ் 2 பேஸ் 3 என்று எல்லா இடங்களிலும் அவன் தான் உட்கார்ந்து இருக்கிறான். இன்னைக்கு தமிழர்களுக்கு இருந்த எல்லா வணிக நிறுவனங்களுக்கு முதலாளி அவன் தான் இருக்கிறான். எல்லா நகை கடைக்கு அவனாக இருக்கிறான். தனியார் தொழிற்சாலைக்கு முதலாளி அவனாக இருக்கிறான். என் டோல் கட்டுக்கு கூட முதலாளி அவனாகத்தான் இருக்கிறான். நாம் வெறும் உழைக்கின்ற சாதியாக இருக்கிறோம், வேர்வை சிந்துகிற சாதியாக இருக்கிறோம். அதை விட்டா என் இளைய தலைமுறை டாஸ்மார்க்கில் இருக்கிறான். அதையும் விட்டா
இன்னைக்கு தீய கெட்ட பழக்கம், இந்த கஞ்சா, ஆப்பின்னு, சாக்லேட், யூலிப்பு ஏதோ சொல்றாங்க, அதுல இருக்கிறான். அதையும் விட்டா சினிமா நடிகர்கள் படம் எப்ப வருதோ அவங்க அம்மாவோ அவங்க அப்பாவோ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு சேர்த்து வச்சிருக்க பணத்தை சண்டை போட்டு புடுங்கி கொடுத்து போய் முதல் காட்சி பார்க்கறதுக்கு 2000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் டிக்கெட் எடுக்கிறான். இந்த இளைய தலைமுறை அறிவிப்பசியை ஊட்டி, அறிவூட்டி, விழிப்புணர்வு ஊட்டி இந்த மண்ணில் உண்மையாக இந்த மண்ணில் வாழ்கின்ற உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக போராடுவதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கொள்கை என்பதை எமது அருமை இளைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ வந்தீங்க, கார்த்திகனுடைய நண்பர்கள் நான் பெயர் படிச்ச எல்லா தளபதிகளும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்க 50 பேர் 100 பேரை கூட்டு வந்து உட்கார வச்சாங்க. ஒரு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தோம். கூட்டம் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போனமான இருக்கக்கூடாது. வேல்முருகன் டீன் அப்படின்ற பேஜ் இருக்கிறது, என் முகநூல் பக்கம் இருக்கிறது, எல்லார் கைகளிலும் ஆண்ட்ராய்டு செல்போன் இருக்கிறது. இங்கே நம்முடைய தங்கை சிறுமி பேசும்போது சொன்னார் அல்லவா, வேல்முருகன் யார் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்று. அதுபோன்று அந்த என்னுடைய முகநூல் பக்கத்தில் சென்று இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழர் நிலத்தில் எதற்காக போராடி இருக்கிறது. அவர் சொன்னார் அல்லவா, பிக் பாஸ் சமீபத்தில் நடத்திய போராட்டம் தமிழ் குடும்பங்களை சீர்குலைக்கின்ற, கணவன் மனைவி உறவை சிதைக்கின்ற, அண்ணன் தங்கை உறவை சிதைக்கின்ற, அத்தை மாமா உறவை சிதைக்கின்ற, நட்புக்கு இலக்கணமாக இருக்கிற நட்பை நண்பி என்று மோசமாக வர்ணிக்கிற கேவலமான கீழ்த்தரமான அநாகரிக காட்சிகளை விஜய் தொலைக்காட்சியாக இருந்தாலும் ஏனைய தொலைக்காட்சிகளாக இருந்தாலும் பொழுதுபோக்கு என்கிற போர்வையில் என் தமிழுடைய கூட்டு குடும்ப உறவு முறைகளை சிதைக்கின்ற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இனி தமிழ்நாட்டில் தடை செய்வதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி போராடும், அதை அடித்து நொறுக்கும். சொல்லுங்க, எவ்வளவு மோசமா இருக்குது. கைவரை காட்சியிலிருந்து கட்டிலறை காட்சி வரைக்கும் காட்டுறான். இது ஒரு வயது பெண்ணோடு தாய், தந்தை, அண்ணன், தம்பி, மாமன் உறவு முறைகள் எப்படி பார்க்க முடியும்? இது தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியும் கேட்க மாட்டேன்றான். காலில் உள்ள கலாச்சாரம், கட்டி பிடிக்கிற கலாச்சாரம், லிப்ஸ்டிக் கொடுக்கிற கலாச்சாரம், ஹாப்பி ஸ்ட்ரீட் கலாச்சாரம், பேக் வெட்டிங் என்ற போலி திருமணம், போலி முதலிரவு அறைகள், இதையெல்லாம் தமிழ்நாட்டில் துணிந்து ஓட்டை பற்றி கவலைப்படாமல் இந்த தமிழனுக்கு என்று ஒரு தனி குணம் உண்டு, தமிழுக்கென்று தனித்த அடையாளம் உண்டு, தமிழுக்கென்று பண்பாடு இருக்கிறது, நாகரிகம் இருக்கிறது, தொன்மை இருக்கிறது, வரலாறு இருக்கிறது, வீரம் இருக்கிறது. இதை அத்தனையும் சிதைத்து சின்னாபின்னா படுத்துகிற தொலைக்காட்சிகளாக இருந்தாலும் சினிமாக்களாக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்துவதற்கு எவ்வளவு பெரிய கொம்பன் கதாநாயகனாக இருந்தாலும் தட்டி கேட்கிற கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை இங்கே வருகிறது இணைந்திருக்கிற என்னுடைய தளபதிகளாக பொறுப்பேற்றிருக்கிற உறவுகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நோக்கத்திற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி பயணிக்கிறது, எந்த நோக்கத்திற்காக இந்த கட்சியை நான் நடத்துகிறேன்? வெறும் தேர்தல் அரசியல் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக, மாமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்பது மட்டுமல்ல. இங்கே நடக்கிற சாதிய தீண்டாமை இழிவுகள், சாதிய கொடுமைகள், மத ரீதியாக அவன் இஸ்லாமியன், இவன் கிறிஸ்துவன், நான் இந்து, நான் பெரும்பான்மை, எனக்கு அவன் அடங்கி போக வேண்டும் என்று சொல்லுகின்ற அரசியலுக்கு எதிராக, மாட்டு கரியின் பெயரால் மனிதத்தை படுகொலை செய்கின்ற RSS சங் பரிவார கும்பல்களை அடாவடி மனிதநேயத்திற்கு எதிரான கோட்பாட்டுக்கு எதிராக நிற்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஆக ஒரு கட்சியில் வந்து இணைகிறீர்கள் என்று சொன்னால் இந்த கட்சி எதற்காக பயணிக்கிறது, எதற்காக தொடங்கப்பட்டு எத்தனை போராட்டங்களை நடத்தியிருக்கிறது என்பதை எல்லாம் இரண்டாம் கட்ட தலைமைகள் அரசியல் படுத்தப்பட வேண்டும். அப்படி அரசியல் படுத்தப்பட்ட பண்படுத்தப்பட்ட ஒரு சமூகம் தான் இந்த நாட்டில் அமைதியும் இங்கே புரட்சியும் இந்த மண்ணில் அனைவருக்குமான அடிப்படை தேவைகளையும் அடிப்படை வசதிகளையும் பெறுவதற்கு வீதிக்கு வரும். அப்படி இல்லை என்று சொன்னால் யார் இந்த சமூகத்தில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். கேட்பதற்கு ஆள் இல்லை, தடுத்து நிறுத்துவதற்கு ஆள் இல்லை. எந்த வசனங்கள் வேண்டுமானாலும் வைக்கலாம், எப்படிப்பட்ட பாடல் வரிகள் வேண்டுமானாலும் எழுதலாம். வசனம் என்கிற பெயரிலே மிக மோசமான அருவருக்கத்தக்க இரட்டை வசனங்கள், பெண் உறுப்புகளை குறித்து, பெண் தொப்புள்களை குறித்து, பெண்ணுடைய மார்புகளை குறித்து பாடல்கள் எழுதி காசு சம்பாதிக்கிற இழிபிறவி கூட்டங்களை என் பெண்களை கொண்டு செருப்பால் அடித்து விரட்டுகின்ற வீர தமிழ்ச்சிகளை உருவாக்க வேண்டும். பெண்கள் என்றாலே இவங்களுக்கு ஒரு மோக பொருள் தான். பெண்கள் என்றாலே இவர்களுக்கு ஒரு மோசமான பார்வை. அந்த பார்வையை உலகத்தின் பூமி பந்தில் உடைத்து நொறுக்கிய ஒரே தலைவன் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவன்.
16 வயது பருவம் மேய்ந்து 18 வயதில் 20 வயதில் திருமணம் செய்து கணவன் மனையோடு முதல் ஆண்டிலேயே பிள்ளை பெற்று பெண் என்பவள் ஒரு பிள்ளை பெருக்கும் இயந்திரம் என்று நிலையில் இருந்த என் தமிழ் சமூகத்தின் பெண்களை அவள் எடையை விட அதிகமான ஆயுதங்களை கைகளில் கொடுத்து உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளையும் பாஸ்பரஸ் குண்டுகளையும் செஞ்சோலையின் மீதும் மருத்துவமனைகள் மீதும் பள்ளிகள் மீதும் பதுங்கு குழிகள் மீதும் வீடுகள் மீதும் குடிசைகள் மீதும் நல்லூர் கோயில்கள் மீதும் மசூதிகளில் மீதும் திருச்சபையில் மீதும் வீசிய அந்த விமானங்களை நோக்கி ஆயுதங்களை சுமந்து தமிழர் மரமான பனமரத்தில் ஏறி உட்கார்ந்து எதிரியுடைய போர் விமானத்தை இலக்கு பார்த்து சுட்டு வீழ்த்துகிற ஆற்றலை உருவாக்கிய தலைவன் தான் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற தலைவன். தன் உடல் முழுவதும் வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு நூற்றுக்கணக்கான கடல் மைல் கடலிலே நீந்தி சென்று மிக நவீன சீனா அமெரிக்கா போன்ற நாடுகளில் வாங்கப்பட்ட ரோந்து படகுகளையும் கப்பல்களையும் கட்டிப்பிடித்து முத்தமிட்டு கடலிலே காவியம் படைத்த காவிய தலைவிதான் நம்முடைய அங்கையர் கண்ணி என்கிற பெண் போராளி. ஆனா இங்க தமிழ்நாட்டில் சினிமாவில் என்ன காட்டுறான்? பெண்களை எப்படி காட்டுறான்? நீங்க எண்ணி பார்க்கணும். மில்லர் என்கிற முதல் போராளி, அந்த மில்லருக்கு என்ன வயது? விடுதலை புலிகளுடைய வீரம் சேர்ந்த விடுதலை போராட்டத்துடைய வரலாற்றை எனதருமை ஒசூர் மாநகரத்தில் இருக்கிற இளைய தலைமுறைகள் பிள்ளைகள் தெரிந்து படித்து பார்த்து படங்களை பார்த்தாவது தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது கூட சல்லியர் என்கிற ஒரு படம் வந்திருக்கிறது. அந்த பள்ளியில் பெண் போராளிகள் மருத்துவ குழுவில் எப்படி உயிரை தியாகம் செய்து பணியாற்றுகிறார்கள் என்பதை காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். அருமை தம்பி கிட்டி என்கிற ஒரு இயக்குனர். நான் எதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஏதோ இளைய தலைமுறை பிறந்தோம் வாழ்ந்தோம், நாடு எப்படி போனா நமக்கு என்ன, நாசமா போனா எனக்கு என்ன, யார் எக்கேடு கெட்டா எனக்கு என்ன என்று இல்லாமல் இந்த சமூகத்தில் நடக்கிற தீங்குகளை, லஞ்ச லாவண்யத்தை, சாதிய மோதல்களை, சாதிய வெறிகளை, மத வெறிகளை, மத சண்டைகளை, இங்க நடக்கிற அநியாய அக்கிரம அட்டுவியங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு வேட்கை உள்ளவர்களாக இந்த மண்ணை குறித்து, இந்த மக்களை குறித்து இன்னைக்கு கர்நாடகா மேகதாட்டுல அணை கட்டுறான். உச்ச நீதிமன்றத்தில் வழக்க போட்டு வழக்கில் உச்ச நீதிமன்ற கிளியரன்ஸ் கொடுத்துட்டான். இன்னைக்கு என்னுடைய அறிக்கை தமிழ்நாடு அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? தமிழ்நாட்டுடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதியரசர் காவாய் தலைமையிலே அவர்களுடைய அந்த அணை கட்டுவதற்கான பூர்வாங்க பணிகளுக்கு இசைவளித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? கேட்க நாதி இல்லை. ஆனா காவேரிலிருந்து அப்படி பக்கத்தில் இருக்கிற ஒசூர்ல இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு தெரியுமா? ஆண்டாண்டு காலமாக இந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று போற்றப்படுகிற தஞ்சையில் தொடங்கி உங்களுடைய கிருஷ்ணகிரி ஒசூர் பார்டர் வரையிலும் காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தை குடிக்கின்ற கோடிக்கணக்கான மக்களுடைய குடிநீர் ஆதாரம் நாளை கேள்விக்குறியாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. 2017 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னதுக்கு தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட 4 மாநிலங்களினுடைய அனுமதி இல்லாமல் மேகதாட்டில் அணை கட்டக்கூடாது என்று 2017 சொல்லப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக இன்றைக்கு ஒரு தீர்ப்பு பெறப்பட்டிருக்கிறது கர்நாடக அரசால். அதை குறித்து ஒசூரில் இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும்? கட்சியுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இது எல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டுடைய உரிமை பிரச்சனை, எதிர்கால பிரச்சனை. நீரின்றி இந்த உலகம் அமையாது, நீரின்றி விவசாயம் கிடையாது, நீரின்றி இயற்கை இல்ல, நீரின்றி சிட்டுக்குருவிகள் இருந்து யானை வரையில் உயிரினங்கள் இல்ல, நீரின்றி மனிதகுல வாழ முடியாது. அந்த நீரை ஒரு மாநில அரசு தடுத்து நிறுத்தி தனதாக்கிக் கொள்கிறது என்று சொன்னால், அதற்கு நாட்டுடைய உச்ச நீதிமன்றங்களும் ஒன்றிய அரசும் இசைவளிக்கிறது என்று சொன்னால், இந்த நாட்டின் தேசிய ஒருமைப்பாடு எங்கே இருக்கிறது என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஆக இதையெல்லாம் குறித்து கவலை கொள்ளாத, இதையெல்லாம் குறித்து தெரியாத, இன்னைக்கு யார் படம் ரிலீஸ் ஆச்சு, எந்த கதாநாயகி படம் ரிலீஸ் ஆச்சு, எந்த கதாநாயகனுக்கு பாலபிஷேகம் செய்யலாம், எந்த நடிகனுக்கு கட் அவுட் வைக்கலாம் என்று இருக்கிற இளைய தலைமுறையை அரசியல் படுத்தி இந்த நாட்டில் வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களுக்குமான வாழ்வுரிமைக்காகவும் உலக தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவும் களத்தில் நின்று போராடுகிற தமிழக வாழ்வுரிமை கட்சியிலே நீங்கள் அனைவரும் வந்து இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை கள போராட்டங்களிலே உங்களுடைய பங்களிப்பு என்பது அவசியமானது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, வருகிறது இவ்வளவு நேரம் அமைதி காத்த உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, அருமை சகோதரர் சிபிஎஸ் கார்த்திக் அவர்கள் பண்பட்டிருக்கிறார், நல்ல ஒரு புரிதலுக்கு வந்திருக்கிறார். அவருடைய தலைமையின் கீழ் இந்த ஓசூர் மாநகரத்தில் இந்த இணைப்பு விழாவுக்கு வருகை தந்த நல்ல உள்ளங்களுக்கும், அவருடைய தலைமையின் கீழ் இணைந்திருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகளை பணியாற்றியவர்கள்,
புதிதாக அரசியல் கட்சிக்கு வந்த உறவுகள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.